24, 25, 26 3 நாட்களில் அண்ணாமலையுடன் கூட நயினா நாகேந்திரன் டெல்லி வர இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். காரணம், அமித்ஷா அப்பொழுது இருவரையுமே கூப்பிட்டு சில விஷயங்களை பேச இருக்கிறார். என்னிடம் நயினா நாகேந்திரன் பேசினார். அவரும் அதை உறுதிப்படுத்தினார். சில முக்கிய தஸ்தாவேஜுகளை தர இருக்கிறார்கள். அதிமுகவிலிருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்களை தவிர திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் சிலர் நயினா நாகேந்திரனுடன் பழகி இருப்பதனால் அவர் கொடுக்கக்கூடிய ரகசியங்களையும் தருகிறார். கூடிய விரைவில் டாஸ்மாக் கடையில் இருக்கக்கூடிய ஊழலை செந்தில் பாலாஜியிலிருந்து 2 IAS அதிகாரிகள் வரை பார்த்தால் கைது செய்யப்பட இருக்கிறார்கள். செந்தில் பாலாஜிக்கு ஒரு மாபெரும் சோதனை காலம் வந்துவிட்டது. சில முக்கிய திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் என்னிடம் கூறுவது, ஒரு முக்கியமான நபர் பெயரை அவர் எடுத்துக்கொண்டால் அது கண்டிப்பாக கட்சியில் பிளவை உண்டாக்கும் என்பதுதான். அமித்ஷா என்ன, அவருடைய தாத்தா வந்தால் நான் பார்க்க தயார். ஷா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, மேஜை தட்டி கூறி இருக்கிறார். இருப்பினும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஷா என்றாலே ஒரு கிரி. கே ஷா என்பவர் தான் தன்னை கே ஷா என்று பிரமாதமாக சொல்லிக் கொண்டாலும் அவர்தான் அந்த ஆட்சியை கவிழ்த்தார். அமித்ஷா வந்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு ஜுரத்தை கொடுப்பதற்கு, தலைவலியை கொடுப்பதற்கு. திருவள்ளூரில் மு.க. ஸ்டாலின் பேசிய பேச்சினுடைய ஆங்கில வடிவத்தை அமித்ஷாவிற்கு மத்திய உளவுத்துறை அனுப்பி இருந்தது. அதை அவர் படித்து விட்டதாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன். அதன் மூலமாக எள்ளி நகையாடினாராம். நரேந்திர மோடி கூட நல்லவருங்க, அமித்ஷா ரொம்பமான டேஞ்சரஸ் ஆளு என்பதை இப்பொழுதுதான ரியல் ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம். தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்கள் கடந்த 17ஆம் தேதியிலிருந்து தமிழகம் முழுவதும் ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. அதாவது புதிய தலைவர் வரவேற்பு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அடிமட்டத்துல கட்டமைப்புகளை மேற்கொள்வது, பூத் கமிட்டி அமைப்பது போன்ற வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கார் அப்படிங்கிற செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. சோ இந்த நயினா நாகேந்திரன் அவருடைய பயணம் எப்படி சார் பாக்குறீங்க? நயினா நாகேந்திரன் பயணத்தை அண்ணாமலை அவர்கள் தான் வரையறுத்து தடுக்கிறார். அண்ணாமலை அவர்கள் நயினா நாகேந்திரனை நன்றாக பழக்கப்படுத்திவிட்டு, காரணம், அண்ணாமலைக்கு தெரிந்த அனைத்து கட்சிக்காரர்களையும் நயினா நாகேந்திரனுக்கும் தெரியும். இருப்பினும் வார் ரூம் போன்றவர்களை எல்லாம் எடுத்துவிட்டு தன்னுடைய போட்டோகிராஃபர்ஸ், வீடியோக்காரர்களை எல்லாம் அண்ணாமலை அவர்கள் நயினா நாகேந்திரனுக்கு தந்து விட்டார்கள். 24, 25, 26 3 நாட்களில் அண்ணாமலையுடன் கூட நயினா நாகேந்திரன் டெல்லி வர இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். காரணம், அமித்ஷா அப்பொழுது இருவரையுமே கூப்பிட்டு சில விஷயங்களை பேச இருக்கிறார். எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விட்டு கூட்டணி பற்றி யாரும் பேசாதீர்கள் என்று சொன்னார்களோ, அதே மாதிரி நயினா நாகேந்திரனும் கூட்டணி பற்றி பேசக்கூடாது என்று அறிக்கை விட்டு விட்டார். வாய்ப்பூட்டு போட்டு விட்டது 2 கட்சிகளுக்கும் இடையே. ஆனாலும் நயினா நாகேந்திரன் நேற்று செங்கல்பட்டு, வடார்காடு, தென்னார்காடு பழைய மாவட்டங்கள் சென்றிருக்கிறார். இன்று காலை சேலம், கோவை போன்ற இடத்தெல்லாம் செல்கிறார். இது அதிமுகவிற்கு ஒரு மாபெரும் சாதனையாகத்தான் முடிகிறது. இருப்பினும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கு நயினா நாகேந்திரன் மீண்டும் 2 பேர் சேர்ந்து போராட்டம் செய்ய போறோம் என்று சொல்லுகிறாரே, அதற்கு ஒரு வளைவு அமித்ஷா அவர்கள் தர இருக்கிறார்கள். ஒரு பிரேக்கிங் ஸ்டோரியாக ரியல் ஒன் நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், மே மாதம் இறுதிக்குள் தமிழக ஆளுநர் RN ரவியை எடப்பாடி பழனிசாமியும் நயினா நாகேந்திரனும் அண்ணாமலையும் GK வாசனும் அன்புமணி ராமதாசும் சீமானும் அனைவரும் சேர்ந்து கொண்டு போதைப் பொருள் விஷயத்தில், டாஸ்மாக் விஷயத்தில் ஒரு மகஜர் தர இருக்கிறார்கள். ஊர்வலமாக செல்ல இருக்கிறார்கள். மவுண்ட் ரோடு அண்ணா சதுக்கத்திலிருந்து ஆரம்பித்த அந்த ஊர்வலம் ராஜ்பவன் கிண்டி விட்டு போக இருக்கிறது. இது ஒரு மாபெரும் திருப்பமாக இருக்கும் தமிழக தேர்தலில், தமிழக ஒரு அரசியலில் என்று தான் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் வரையறுப்பதற்காகத்தான் அண்ணாமலையையும் நயினா நாகேந்திரன் இருவருமே டெல்லிக்கு அழைத்திருக்கிறார் அமித்ஷா.
சார் அதே நேரத்தில் பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் அவர்களை சந்திப்பதற்கு நேரம் கேட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. முக்கியமான ஒரு விஷயங்கள் குறித்து பேசுவதற்காக, முக்கிய தகவல்களை கொடுப்பதற்காக இந்த டைம் கேட்கப்பட்டதா சொல்லப்படுது. அது உண்மையா சார்? உண்மை உண்மை. என்னிடம் நயினா நாகேந்திரன் பேசினார், அவரும் அதை உறுதிப்படுத்தினார். சில முக்கிய தஸ்தாவேஜுகளை தர இருக்கிறார்கள். அண்ணா திமுகவிலிருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்களை தவிர திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் சிலர் நயினா நாகேந்திரனுடன் பழகி என்ன இருப்பதனால் அவர் கொடுக்கக்கூடிய ரகசியங்களையும் தருகிறார். கூடிய விரைவில் கனிமொழியும் நயினா நாகேந்திரனும் சந்தித்திருக்கிறார்கள் ஒரு பொது இடத்தில் ரகசியமாக. அதனுடைய வெளிச்சம் கூட விரைவில் வரும். கனிமொழி திமுகவில் தனக்கு இடம் சரியாக கிடைக்கவில்லை என்ற ஒரு அனுதாபத்தை நயினா நாகேந்திரன் பாஜக மேலிடத்திற்கு சொல்ல இருக்கிறார். இதையெல்லாம் வைத்து பார்த்தால் திமுகவில் இருக்கிற கூடாரம் கலங்குகிறதோ என்ற ஒரு நம்பிக்கை வர ஆரம்பித்திருக்கிறது. காரணம், எடப்பாடி பழனிசாமியுடைய ஒரு அணுகுமுறை என்பது அதில் நயினா நாகேந்திரன் சேர்ந்து கொண்டு இருவரும் ஒன்றாக சேர்ந்து போராடுவோம் என்று சொன்னதெல்லாம் திமுகவிற்கு ஒரு ஜுரம் பிடித்து விட்டது. சார் இந்த பொன்முடி விவகாரம் குறித்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் கடுமையான கருத்துக்களை, விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா, காவல்துறை பொன்முடி மீது எஃப்ஐஆர் பதிந்து நடவடிக்கை எடுக்கலைன்னா நீதிமன்றம் தாமாக முன் வந்து நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிற கருத்துக்களை பதிவு செய்திருக்காங்க. அப்படி தெரிவித்த நிலையிலையும் இந்த நிமிடம் வரைக்கும் அமைச்சராகவே பொன்முடி தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பொன்முடி அமைச்சராக தொடர்ந்துகிட்டே இருக்காங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பொன்முடி மீது ஆக்ஷன் எடுப்பதற்கு தயங்குவதற்கான காரணங்கள் என்ன சார்? பயம், கட்சி உடையுமோ என்ற பயம். அண்ணாமலை நயினா நாகேந்திரன் இருவரும் சேர்ந்து கொண்டு பிரதிதினம் சொல்லுகிறார்களே, அண்ணா அறிவாலயத்தில் இருந்து இருக்கக்கூடிய செங்கல்களை நாங்கள் தகர்த்துவோம், அண்ணா அறிவாலயம் கீழே விழுந்து விடும் என்றெல்லாம் எதுகை மோனையாக பேசுகிறார்களே, அதனுடைய பின்னணிவு தான், அதனுடைய ஒரு பேக்ரவுண்ட் தான் இது என்று நான் நினைக்கிறேன். சிவா சார், பொன்முடி மீது நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் வழக்கு பதிவு செய்வது குறித்து பாஜகவில் விவாதிக்கப்பட்டதாக ஒரு செய்தி வெளியாகிட்டு இருக்கு. அது உண்மையா சார்? உண்மை உண்மை உண்மை. அதற்கு ஓப்பனாகவே ராஜா மத்திய பாஜக தலைவர் கூறி டெல்லி, லக்னோ, போபால் போன்ற இடங்களில் எல்லாம் ஒரு எஃப்ஐஆரை பயில் செய்ய செய்து மத்திய பிரதேசத்தினுடைய, உத்தரப்பிரதேசத்துடைய போலீஸ் சென்னை வந்து பொன்முடியை கைது செய்யாதாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. எனினும் இன்று மாலையோ நாளை காலையோ, ஏன்னா திங்கட்கிழமை தான் லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காரு ஜஸ்டிஸ் வெங்கடேஷ். அதனால தனியார் ஒரு ரீதியில் பார்த்தால் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் கண்டிப்பாக பொன்முடி மீது எஃப்ஐஆர் போடுவார். அந்த எஃப்ஐஆர் போட்ட உடனேமே சிவா, ஆளுநர் ஆர்.என். ரவி மு.க. ஸ்டாலின் முதலமைச்சருக்கு கடிதம் எழுதி எஃப்ஐஆர் போட்டவரை எப்படி மந்திரி சபையில் நீடிக்க வைக்கிறீர்கள், அவரை ராஜினாமா செய்ய சொல்லுங்கள் அல்லது நான் டிஸ்மிஸ் செய்வேன் என்று பிரச்சனை கைக்கு அடங்காக போய்விடுமோ என்ற அச்சம்தான் மு.க. ஸ்டாலினுக்கு இருப்பதாக ஒரு திமுக தலைவர் என்னிடம் தெரிவித்தார். அதுதான் செய்தி. சார், ஜெகன்மோகன் ரெட்டியுடைய சொத்துக்கள் சுமார் 38 கோடிக்கு மேல ஈடியால முடக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணத்துக்காக சார் ஜெகன்மோகன் ரெட்டியுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கிறது? இது எது போன்ற பாதிப்புகளை, விளைவுகளை உருவாகிட்டு இருக்கு சார்? ஒன்னே ஒண்ணு சிவா, எப்பவுமே என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கையை வச்சுட்டாங்கன்னா கடைசி மட்டும் போவாங்க. 2022 இந்த கேஸ் நிலவில் இருக்கிறது. பாஜகவின் ஆதரவு கட்சியான தெலுங்கு தேசத்தை குஷிப்படுத்த வேண்டும் என்று என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பிரதிதினம் ஒரு ரெய்டை கொண்டு ஜெகன் ரெட்டி மீது வைக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு ஜெகன் ஆதரவாளர்கள் சொன்னாலும் கண்டிப்பாக அவரிடம் இருக்கக்கூடிய பணத்தை முடக்க பார்க்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தம். சிவா சார், முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி அந்த மணி லாண்டரிங், மோசடிகள், முறைகேடுகள் அப்படிங்கிற அடிப்படையில் அவருடைய சொத்துக்களை ஈடி முடக்கியது போல தமிழ்நாட்டிலும் இது போன்று முடக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சார்? ஏன்னா இந்த டாஸ்மாக் விவகாரம் எல்லாம் பெரிய பூதாகரமாக வெடித்திருக்கிறது. வாய்ப்புகள் இருக்கிறதா சார்? சிவா, ஒரு பேப்பர் பென்சில் இருந்தா எழுதி வச்சுங்க. டாஸ்மாக் கடையில் இருக்கக்கூடிய ஊழலை செந்தில் பாலாஜியிலிருந்து 2 ஐஏஎஸ் அதிகாரிகள் வரை பார்த்தால் கைது செய்யப்பட இருக்கிறார்கள். செந்தில் பாலாஜிக்கு ஒரு மாபெரும் சோதனை காலம் வந்துவிட்டது. அவருடைய தம்பி அசோக் குமார், சில முக்கிய திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் என்னிடம் கூறுவது,
ஒரு முக்கியமான நபர் பெயரை அவர் எடுத்துக்கொண்டால் அது கண்டிப்பாக கட்சியில் பிளவை உண்டாக்கும் என்பதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய செய்தி. இருப்பினும் டாஸ்மார்க் விஷயத்தில் பல தலைகள் உருளும். அது மு.க.ஸ்டாலினுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை உண்டாக்கும். காரணம், எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டாரோ அதே மாதிரி மு.க.ஸ்டாலினுடைய நிலைமை கூட அக்டோபர் நவம்பர் மாதத்தில் செந்தில் பாலாஜி மு.க.ஸ்டாலின் பெயரை சொன்னால் மு.க.ஸ்டாலினும் விசாரணை செய்வார்கள் என்று தான் அமித்ஷா சொல்லுகிறார். நேற்று திருவள்ளூரில் அமித்ஷா என்ன, அவருடைய தாத்தா வந்தால் நான் பார்க்க தயார், ஷா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, மேஜை தட்டி கூறி இருக்கிறார். இருப்பினும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஷா என்றாலே ஒரு கிரி. கே ஷா என்பவர் தான் தன்னை கே ஷா என்று பிரமாதமாக சொல்லிக் கொண்டாலும் அவர்தான் அந்த ஆட்சியை கவிழ்த்தார். நான் சொல்லுவது எமர்ஜென்சிக்கு உடனே கே ஷா என்றாலும் தன்னை அவர் கலைஞர் கருணாநிதி ஷா என்று புகழ்படுத்தி கொண்டாலும் இந்திரா காந்தி அம்மையார் அதே ஷாவை வைத்துத்தான் காங்கிரசினுடைய அரசு, அது திமுக அரசாங்கத்தை டிஸ்மிஸ் செய்தார். 40-50 வருடங்களுக்கு பிறகு இப்பொழுது அமித்ஷா வந்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு ஜுரத்தை கொடுப்பதற்கு, தலைவலியை கொடுப்பதற்கு. எனினும் திருவள்ளூரில் மு.க.ஸ்டாலின் பேசிய பேச்சினுடைய ஆங்கில வடிவத்தை அமித்ஷாவிற்கு மத்திய உளவுத்துறை அனுப்பி இருந்தது. அதை அவர் படித்து விட்டதாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன். அதன் மூலமாக எள்ளி நகையாடினாராம். நரேந்திர மோடி கூட நல்லவருங்க, அமித்ஷா ரொம்பமான டேஞ்சரஸ் ஆளு என்பதை இப்பொழுதுதான மு.க.ஸ்டாலின் புரிந்து கொண்டிருக்கிறாரே என்று கூட டி.ஆர். பாலு, கனிமொழி, ராஜா போன்ற எம்பிக்கள் கேலியாக கிண்டலாக பேசுவது என் காதில் விழுகிறது. சிவா சார், இப்ப வக்ஃபு விவகாரம் தொடர்பாக மத்தியில இருந்து ஒரு குழு வேலூருக்கு வரப்போவதாக செய்திகள் வந்துட்டு இருக்கு. உண்மையா சார்? எந்த குழு வேலூருக்கு வருகிறது சார்? கண்டிப்பாக மத்திய சிறுபான்மை கமிஷனுடைய குழு வேலூருக்கு வர இருக்கிறது. வேலூருடைய மாவட்ட கலெக்டருக்கு அதை பற்றி பேச இருக்கிறார்கள். சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வாரம் டைம் கேட்டு இருப்பதனால் ஒரு வாரத்திற்கு பின்னால் தான் அந்த குழு வர இருக்கிறது என்று கிரண் ரிஜிஜு, மத்திய மைனாரிட்டிஸ் அமைச்சர், எப்படி கேரளாவிற்கு சென்று மணப்பாம் என்ற இடத்தில் சென்று அங்கு கிறிஸ்தவர்களுடைய நிலத்தில் இருந்து வக்ஃப் வாரியம் தனக்கு என்று சொல்லி ஆணையிட்டதோ, இந்த சட்டம் பாஸ் பண்ண பிறகு கண்டிப்பாக கிரண் ரிஜிஜு வேலூர் வர இருக்கிறார். எப்படி அவர் கேரளா சென்றாரோ அதே மாதிரி. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். தேங்க்யூ. நமஸ்தே.